ஹலோ மை டியர் வியூவர்ஸ், 108 அப்படின்ற நம்பரை கேள்விப்பட்டோன்னே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? இதில் என்ன இருக்குது? ஆம்புலன்ஸோட நம்பர். யாருக்காவது அடிபட்டிருந்தா டக்குன்னு நம்ம 108க்கு கால் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு தானே. பட் 108 அப்படின்ற நம்பர் வெறும் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மட்டும் யூஸ் ஆகிறதில்ல அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வெல் எஸ், 108 அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி நம்பராக மட்டுமே ஆக்ட் ஆகுது தவிர்த்து இது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மட்டும் இல்லை, போலீஸ் இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எமர்ஜென்சி சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் 108க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அனுப்பிச்சி வைப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கால் பண்ணுற நம்பரை எதுக்காக 108 சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 இலக்க என்ன தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா 100, 200, 300 சொல்லிட்டு ஈஸியான நம்பர் எவ்வளோ இருக்கும்போது ஏன் ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத இந்த 108 அப்படின்ற நம்பரை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை டியர் வியூவர்ஸ், இந்த 108 அப்படின்றது ஒரு மேஜிக்கல் நம்பர். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 108ன்னு சொல்லப்படுற நம்பர்ன்றது மனித வாழ்க்கையோட பல இடங்களில் தொடர்புடையதாக இருக்குது. மதம், அறிவியல், மருத்துவம் சொல்லிட்டு எல்லா துறைகளிலும் தொடர்புடையதாக இருக்குது. அதனால தான் இந்த 108 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன் இந்த 108 அப்படின்றத ஒரு மேஜிக்கல் நம்பர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மருத்துவத்தில் இந்த 108 எப்படி தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை டியர் வியூவர்ஸ், நம்ம மனித உடலானது அதிகபட்சமாக தாங்கக்கூடிய வெப்பநிலைன்றது 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் தான் தாங்கும். 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அவனோட ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றா செயலிழந்து அவன் இறந்துடுவான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய நாடிகள், இதய துடிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த நாடி பிடிச்சி பார்க்குற பகுதிகள்ன்றது 108 பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது நார்மலாக இருக்கிற நம்மள மாதிரியான ஆளுங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த மாதிரி நாடி துடிப்பில் மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்களால இதை கண்டுபிடிக்க முடியும். மதங்களில் இந்த 108 அப்படின்ற நம்பர் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கேயும் வருது மை டியர் வியூவர்ஸ். புத்த மதம், வைணவ மதம், சைவ மதம், சீக்கிய மதம் சொல்லிட்டு அத்தனை மதங்கள்லையும் இந்த 108 அப்படின்ற நம்பர் தொடர்புடையதாக இருக்குது. வைணவ மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா வைணவ மதத்தின் கடவுள் திருமால். திருமாலுக்கு மொத்தமாக 108 திவ்ய தேசங்கள் இருப்பதாக நம்பப்படுது. சைவ மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா சைவ மதத்தின் கடவுள் சிவபெருமான். சிவபெருமானுக்கு வழங்கக்கூடிய மொத்த பெயர்கள் 108. புத்த மதம், சீக்கிய மதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புத்த மதத்திலையும் சீக்கிய மதத்திலையும் ஜபமாலைன்னு சொல்லிட்டு ஒரு மணியை பயன்படுத்துவாங்க. அந்த மணியில் இருக்கக்கூடிய மொத்த முத்துக்களோட எண்ணிக்கை 108 முத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புத்த மதத்தில் புத்தருக்குன்னு வழங்கப்படக்கூடிய உருவங்கள் மொத்தம் 108 உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. திபேத்தன் புத்த மதத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய பாவங்களுடைய எண்ணிக்கை 108 பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திபெத்திய புத்த மதத்தோட மொத்த புனித நூல்களோட எண்ணிக்கையும் 108. அடுத்ததா அறிவியல்ல இந்த 108 அப்படின்ற நம்பர் எங்கெங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, மை டியர் வியூவர்ஸ், பூமியோட துணைக்கோள் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பூமிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட தூரத்துல நம்ம நிலாவை ஒன்னொன்னா வரிசையா அடிக்கிட்டே போனோம்னா இந்த இடைப்பட்ட தூரத்துல 108 நிலாவை நம்மளால அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல்ல ஒரு நிரூபணமான உண்மை இருக்கு. அதே மாதிரி தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்துல கிட்டத்தட்ட 108 சூரியனை நம்மளால அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல்ல நிரூபணமாயிருக்கு. சூரியனோட விட்டம் அப்படின்றது பூமியோட விட்டத்தை விட கிட்டத்தட்ட 108 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூரியன்ல நம்ம வரிசையா 108 பூமிகளை அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததாக ஜோதிடத்திலையும் இந்த 108 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 திசைகள்லையும் சேர்த்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 4 × 27 இதை நம்ம பெருக்கணும்னா வர விடை 108. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 9 கிரகங்களை வச்சு தான் 12 ராசிகளையும் உருவாக்குனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த 9 × 12 இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னா வர விடை 108. இங்கேயும் அந்த 108 வந்துருச்சு. இதில் மட்டும்தான் இந்த 108 அப்படின்ற நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம் ரேடியோவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 88லேருந்து 108 வரைக்கும் தான் சேனல்கள் இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்காது, அதுக்கு கம்மியாகவும் இருக்காது. அடுத்ததான் ஐங்கோணம்னு சொல்லப்படுற பென்டகன். இந்த பென்டகனில் மொத்தம் 5 புள்ளிகள் இருக்கும். அந்த 5 புள்ளிகளையும் நம்ம கோடிட்டு கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்டார் மாதிரியான ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டார் மாதிரியான ஷேப்பை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களோட வடிவங்கள் இல்லாட்டி யூதர்களோட குறியீடு இந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த ஐங்கோணத்தில் இருக்கக்கூடிய 5 புள்ளிகளையும் இணைச்சி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார்ல ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் 3 முக்கோணங்கள் பிரியும். அந்த 3 முக்கோணங்கள் பிரியக்கூடிய கோணமானது ஒவ்வொன்றுக்கும் 36 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 36ஐயும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா 108 டிகிரி வரும். அதே மாதிரி 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்துல ஒரு பெரிய ட்ரையாங்கிள்ன்றது பிரியும். அந்த ட்ரையாங்கிளோட
கோணம்ன்றது 108 டிகிரி. ஸோ இங்கேயும் அந்த 108 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. அடுத்ததா பரதம். பரதத்தில் கர்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கர்ணங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, பரதத்தில் இருக்கக்கூடிய நடன முறைகள், டான்சிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணங்களுடைய மொத்த எண்ணிக்கை 108. இங்கேயும் அந்த 108 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. இசையில் இருக்கக்கூடிய தாளங்களோட எண்ணிக்கை 108. அடுத்ததான் இந்த கும்ஃபு, களரி போன்ற போர் பயிற்சிகளில் மர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு உடல்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகளோட மொத்த எண்ணிக்கை 108 மர்ம புள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாப்பனீஸ்ல ஷிண்டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமயம் இருக்கு. இந்த சமயத்துல புத்தாண்டை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 108 டைம் பெல் அடிச்சு அந்த சத்தத்தை கேட்டு தான் எல்லாரும் புத்தாண்டை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலிமா மக்களோட பாவங்கள் ஒவ்வொரு மணி அடிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அடுத்ததா ஸ்டோனேஜ். இந்த ஸ்டோனேஜை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இதை வந்து ஏலியன்கள் கட்டினாங்களா இல்லை சூப்பர் ஹியூமன்ஸ் கட்டினாங்களான்ற டாக் இப்போ வரைக்குமே போயிட்டே இருக்கு. இப்படி ஒரு மர்மம் இதை சுற்றி இருக்கும்போது இந்த ஸ்டோனேஜோட மொத்த லென்த்து அப்படின்றது 108 அடிகள். ஸோ இங்கேயும் அந்த 108 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னது ரொம்பவே கம்மியான விஷயம் தான். 108 அப்படின்ற நம்பர் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பல இடங்களில் தொடர்புடையதாக இருக்குது. இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.